வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஆர்மி கற்க கசடற. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எது நான் அதிகமாக படிக்கிறது, எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதற்கான ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோன்னு நினச்சிக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. பிப்ரவரி 28 வரலும் டைம் இருந்தாலும் ஒரு பிப்ரவரி 15 to 20க்குள்ளேயே நம்ம முடிச்சிடணும். அதை பற்றி ஒரு கிளியரான வீடியோ வந்து நான் இன்றைக்கி இந்த வாரத்துக்குள்ளேயே கொடுத்துருவேன். இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான வீடியோ நான் இந்த வாரம் கொடுக்குறேன். அதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணி முடிச்சிருந்தா கூட அதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. கிளியராக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க நான் எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, என்னென்ன சிலபஸில் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் அது எதில் எவ்வளோ மார்க்கு கேட்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு பெரும்பகுதி வந்து நம்ம வந்து தமிழுக்காகவே கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட 200 மார்க் இந்த குரூப் 4 கொஸ்டினில். அதில் வந்து தமிழுக்கு மட்டுமே 100 மார்க்கு, அடுத்து பொது அறிவியல் வந்து 75 மார்க்கு, கணிதத்தில் வந்து 25 மார்க்கு. அப்போ பாதிக்கு பாதி வந்து 100 வந்துடுது. அதே மாதிரியே இந்த தமிழில் நீங்கள் 60% மேலே எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பரே வேலிடேட் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் தமிழில் மார்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதாகும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தமிழில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 90க்கு மேலேயாவது எடுத்துக்கிறதா சேஃபர் சைடு. அதுக்காக நான் 90க்கு கம்மியாக எடுத்தால் கிடைக்காதனால இல்லை, அது கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து. கட் ஆஃப் மார்க்கை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த தமிழை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, தமிழை வந்து 100 வந்து 35 + 35 + 30ன்னு பிரிச்சுக்குங்க. அதாவது செய்யுள் பகுதியிலேருந்து 35 கேள்விகளும், உரைநடை பகுதியிலேருந்து 35 கேள்விகளும், இலக்கணத்துலேருந்து 30 கேள்விகளும் வரும். அப்போ 3க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து சம அளவில் தான் கொடுக்கணும். ஆனால் பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சவரையிலும் 30 கொஷின் பேசிக்காக எல்லோரும் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து உரைநடையில் 30 கொஷின் பேசிக்காக போகிற மாதிரி இருக்கும். இலக்கணத்தில் வந்து 30 கொஷின் பேசிக்காக எல்லாருமே போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 85 மார்க்குங்கிறது எல்லாருமே எடுக்கிற மார்க். அதை தாண்டி அந்த 15 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ தூரம் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அப்போ பேசிக்காக 30, 30, 25ங்கிறது எல்லாருமே போகிறது. அதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ திறமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து மேக்ஸை பொறுத்தவரையிலும் டாபிக்ஸ் வந்து 25 கொஸ்டினுக்கு அது டாபிக்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பொது அறிவு பொறுத்தவரையிலும் 75 கேள்விகளாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு 9 டாபிக்ஸ் இருக்குங்க. என்னென்னா பொதுவாக அறிவியல், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3லேயும் சேர்த்தி ஒரு 8 கொஸ்டின். அது பயாலஜிலேயே வந்து கொஞ்சம் ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். மீதி 2மே சம அளவில் கொடுத்துருப்பாங்க. நிறைய அறிவியலுக்காக ரொம்ப ரொம்ப மெனக்கட வேணாம். ஆனால் வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரியிற கொஸ்டின் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பார்த்துங்க. எனக்கு சயின்ஸ் நல்லா வராது, அதிகமாக படிக்க மாட்டேன். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற கொஸ்டின், ரொம்ப எளிமையாக இருக்கிற கொஷின், அதிகமாக கேள்வி கேட்குற கொஷின், இதெல்லாமே நான் வந்து தெளிவாக இருப்பேன். அதனால வந்து எனக்கு சயின்ஸை வந்து நான் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணாததுக்கு அதுவும் ஒரு ரீசன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் 6 மார்க்கு கேட்பாங்க பேசிக்காக. எப்படின்னா கடைசி ஒரு 6 மாதம், இப்போ உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் எக்ஸாமா, மேபி ஒரு ஏப்ரல் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஷின் எடுத்துருவாங்க, இல்லை மே மாதம் கொஷின் எடுப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சுன்னு வச்சுருக்கீங்களே. அப்போ அந்த ஜனவரியிலேருந்து மே வரலும் ஓரளவுக்கு கிளியராக பார்த்துக்குங்க. மே மாதம் வரல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 6 மார்க்கு வரும். அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஏன்சியன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று, ரீசன்ட் ஹிஸ்ட்ரி, நவீன கால வரலாறுன்னு சொல்லுவாங்க. ஏன்சியன் ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு அந்த சிந்து சமவெளி, அந்த வேதங்கள், அதெல்லாம் அந்த மாதிரி அந்த மனித குலங்கள்லாம் அதிகமாக தோன்றியிருக்காத பகுதி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன்சியன் ஹிஸ்ட்ரியில் வரும். அது குப்தர்கள் இந்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏன்சியன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டெல்லி சுல்தான்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இதெல்லாமே வந்து ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். இதை தாண்டி இன்னொரு ஹிஸ்ட்ரி என்னன்னா ஐஎன்எம்ஏ ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்திய விடுதலை இயக்கங்கிறது தனி, ஹிஸ்ட்ரிங்கிறது தனி. அதனால் ஹிஸ்ட்ரியே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரீசன்ட் ஹிஸ்ட்ரி, அந்த முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்சியன் ஹிஸ்ட்ரி லைட்டாக பட்டும் படாமல் படிச்சுக்கோங்க. ஆனால் படிச்சு தான் ஆகணும். அடுத்து பாலிட்டியை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக 6th to 12th படிச்சே ஆகணுங்க. அது 11th 12th முக்கியமாக படிச்சாகணும். பாலிட்டி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, பாலிட்டி புக்கில் இருந்ததுன்னா அது பாலிட்டி கொஸ்டின் நினச்சிக்கிறாங்க. அதுதான் தப்பு. பாலிட்டி புக்லேயே வந்து யூனிட் 8 யூனிட் 9க்கான கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரியே ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து யூனிட் 8 யூனிட் 9க்கான கொஸ்டின் இருக்கும். அதாவது தமிழகம் சார்ந்து வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9ல் வந்துடும். அதனால் புக்ஸை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்க டாபிக்ஸ் எப்படியா இருந்தாலும் ஓகே. நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் எடுத்தீங்கன்னா அதில் வந்து சில இது வந்து யூனிட் 9லேயே வரும். அதனால் நான் இங்கே இதை மட்டும் தான் படிக்கணும் அப்படி படிச்சுக்காதீங்க, ஓகேங்களா. அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த 8 கொஸ்டினில் வந்து 4 கொஸ்டின் வந்து 11th எக்கனாமிக்ஸ்லேருந்தே வந்துடும். அதுக்கப்புறம் 6th to 10th எக்கனாமிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதையும் நல்லா படிச்சுக்கோங்க.
அடுத்து ஐஎன்எம் 12th ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு லெசன் 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூம் அந்த காந்தி தாத்தா நடந்து வர மாதிரி ஒரு புக்கு படிச்சிருப்பாங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அது சில டைம் வந்து வேரி ஆகும் சரிங்களா. அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஐஎன்எம் ரொம்ப முக்கியம். தமிழர்களை படிக்கிறப்ப அது யூனிட் 8 ஆயிடுது. தமிழர்கள் அல்லாத மற்றவர்களை படிக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ஐஎன்எம் வந்துடும். அதாவது விடுதலை போராட்டத்தில் நான் சொல்கிறேன். அடுத்து ஜாகிரஃபியை பொறுத்தவரையிலும் 11th 12th நீங்கள் போக வேணாம். ஒன்லி 10th 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசனில் ஃபஸ்ட்டு 5 லெசன் ஜாகிரஃபி, அடுத்து 2 லெசன் தமிழ்நாட்டை பற்றி படிக்கிறது வந்து யூனிட் 9ல் வந்துடும் சரிங்களா. அதனால் அந்த 10th இருக்க ஜாகிரஃபியை நல்லா படிச்சுக்கங்க. அப்புறம் யூனிட் 8 வந்து அதிக கொஸ்டின் கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஷஃபுல் ஆகி வர்றதான். ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் வந்து நம்ம தொடக்க காலத்தில் நீதி கட்சியை பற்றி படிக்கிறோம் தெரியுமா, அது எல்லாமே யூனிட் 8ல் தான் வரும். அதே மாதிரி யூனிட் 9ல் வந்து நம்ம 11th தமிழகத்தோட வளர்ச்சி, தமிழர்களோட எக்கனாமிக்ஸை பற்றி படிக்கிறோம்ல, அது எல்லாமே வளர்ச்சி நிர்வாகத்தில் வரும். அதனால் இதெல்லாம் நம்ம எங்கே போய் படிக்கிறது, இதெல்லாம் எங்கே படிக்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இங்கே நல்ல புக்ஸ் தருவாங்க. நான் அவர்கிட்ட தான் வாங்கி படித்தேன் பர்சனலாக. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு கூட அவர்கிட்ட சொன்னேன் தேங்க்ஸ் புக் அனுப்பிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா ரேஞ்ச் வரும். ராஜபாளையத்துலேருந்து கொரியர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக சொல்ல வரல, என் ஃப்ரெண்ட் அவர், அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு தான் வாங்கிக்கிங்க. இல்லை உங்கள் ஊர்லேயே நிறைய ஓல்டு புக்ஸ் சென்டர் இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கிங்க. இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம ஜிபே பண்ணிட்டோம்னா நமக்கு 100% வந்து புக் வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இது மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவும் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதிகமாக அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என் வீடியோவை அதிக பேர் பார்க்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொடுக்குறேன்னு நினைக்க வேணாம். இதெல்லாம் முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன், பட் அதெல்லாம் முடியலை. இப்போ வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோலாம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். என் வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நான் ஒரு திரும்ப ஒரு ரிக்வெஸ்ட்டாக அதே மாதிரியே பொறுமையாக அவ்வளோ நேரம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்றிகள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.